இன்பத்தின் இசை சிறுகதை. ஆசிரியர் குமாரசுவாமி அவர்கள். நெருப்பென தோன்றும் செந்நிற மலர்கள் பூத்து உதிரம் டாக் மர காடுகளுக்கிடையே காகிதம் உற்பத்தி செய்யும் பெரிய தொழிற்சாலை. அங்கு வேலை செய்பவர்களுக்கு தனி குவார்ட்டர்ஸ் அளித்திருந்தனர். அந்த தொழிற்சாலையின் ஒரு பகுதியில் நாகராஜன் மேற்பார்வையாளன். அந்த வேலையிலே சேர்ந்து 4 வருடம் சர்வீஸ் கூட ஆகிறது. அவனுடைய விடுதியின் ஜன்னல் வழியாக பார்த்தால் கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் செல்லும் ரயில் பாதை, எதிர்ப்புறம் படிப்படியாக மலை உச்சி வரைக்கும் படரும் காடு யாவும் தெளிவாக புலனாகும். நாகராஜன் மனமாகிய அடுத்த வருஷமே தன் மனைவி மங்களத்தை அழைத்து கொண்டு சின்ன குடித்தனம் வைத்து விட்டான். ஒரே சந்தத்தில் செல்லும் வேலை, மாறுதலே இல்லாத சூழ்நிலை. 4 வருஷங்களாக பிறந்த ஊரையும் பெற்றவர்களையும் பாராமல் இருக்கவே வாழ்க்கையில் சலிப்பு தட்டியது. தொழிற்சாலையின் சங்கு ஊதியதோ இல்லையோ, நாகராஜன் அறக்க பறக்க இட்லியையும் காப்பியையும் வயிற்றுள் தள்ளிவிட்டு சட்டையை மாட்டிக்கொண்டு வேலைக்கு போய்விடுவான். பகல் 12 மணிக்கு வந்து சாப்பிடுவான். சற்று ஓய்வு, மறுபடியும் வேலை. சாயங்காலம் 4:30 மணிக்கு வீடு. டிஃபன் சாப்பிட்டானதும் சற்று இளைப்பாறுதல். மங்களத்துடன் தண்ட பேச்சு இராது போனால் தன் தொழில் சம்பந்தமாக ஏதாவது புஸ்தகத்திலே மூழ்கிவிடுவான். 4 வருஷங்களாகியும் வெறிச்சென்று இருந்த இவர்கள் வாழ்வை கலகலப்பாக குழந்தை செல்வத்தை கடவுள் ஏனோ தரவில்லை. கணவன் காலையில் வேலைக்கு புறப்பட்டு சென்றதும் மங்களம் ஆலசீகமாக ஜன்னல் அண்டை வந்து நிற்பாள். சிக்குபுக்கு என்ற கூட்ஸோ மெயிலோ செல்லும் ரயில் பாதையில் கண்கள் வெளிக்காட்சிகளில் லயித்து இருந்தாலும் அவள் உள்ளம் தொலைவிலே தென்னாட்டிலே மாந்தோப்புக்கு இடையே குழுகுழுவென்று இருக்கும் ஒரு சிற்றூருக்கு பறந்து போய்விடும். வீட்டு வேலைக்காரி மலை ஜாதி பெண் தன் விசித்திர மொழியிலே வீட்டுக்கு போகட்டுமா என்று குரல் தரும்போது நினைவு கலைந்து தன் உலகுக்கு திரும்புவாள். மடமடவென்று சமையல் செய்து முடித்ததும் குளித்துவிட்டு பளிச்சென்ற உடையில் மலர்ந்த பூவை போல ஜன்னல் அருகிலே வந்து நிற்பாள். நிழலும் வெயிலும் பின்னி விளையாடும் செம்மண் சாலை வழியாக அவள் இனியன் வருவது தெரிந்ததும் புன்முறுவலுடன் கதவை திறக்கச் செல்வாள். மனைவியின் சுப்ரமான முகத்தை கண்டதும் வேலையால் அலுப்புற்று திரும்பும் நாகராஜனும் களிப்படைவான். இப்படி 4 ஆண்டுகளாக மங்களம் வெறுப்பை மூட்டும் ஒரே வட்டத்துக்குள் சுழன்று வந்தாள். இப்படி எத்தனை நாட்கள் தான் செல்லுமோ என்ற ஏக்கம் அவளை சுட்டெரித்து வந்தது. சுவையிராத இந்த இல்லறத்தை அவள் எப்படித்தான் சகித்து கொண்டாளோ. இவர்கள் இருந்த விடுதிகளில் 2 அறைகள், ஒரு சிறு தாழ்வாரம், குட்டி முற்றம் ஒன்று, இவ்வளவே. நாகராஜனிடமிருந்து அன்புக்கென்னவோ குறைவு இல்லை. தான் தொழிற்சாலையில் நடக்கும் விஷயங்களை குறித்து பேசுவதை விட வேறு விஷயமில்லை அவனுக்கு. அக்கம் பக்கத்தில் குடியிருப்பவர்கள் வேறு மொழி பேசுபவர்கள். மராட்டி குடும்பத்தை சேர்ந்த அனுசியா என்ற பெண் ஒருத்தியே மங்களத்தின் கூட்டாளி. அவளிடமிருந்து மங்களம் அபங்க என்ற கீர்த்தனைகளை பாட தெரிந்து கொண்டாள். அவளும் தியாகராஜ கிருதிகள் சிலவற்றை மங்களத்திடம் கற்றுக்கொண்டாள். அவர்கள் குடும்பத்தில் 4-5 பசங்கள். அவர்கள் வீடு எப்பொழுதும் இறைச்சலாகவே தான் இருக்கும். இதையெல்லாம் பொழுது போக்குவதற்காக தன் வீட்டில் இருந்தபடியாக அனுபவித்தாலும் மங்களம் மட்டும் அகன்றே நின்றாள். எங்கேயாவது மனிதரே இராத இடமாக போக வேண்டும் போல அவளுடைய இதய பறவை துள்ளியது. அவள் பறந்து செல்ல நினைத்த இடம் எத்தனை தூரம் இருக்கிறது. சென்னைக்கு வந்து பெரிய ரயிலிலே அரக்கோணத்தை அடைந்து அங்கே இருந்து சின்ன ரயில் ஏறி திருவள்ளூரில் இறங்கி 4 மைல் மாட்டு வண்டியில் செல்ல வேண்டும். கடல் போல அசையும் தினை கதிர்களும் துவரஞ்செடிகளும் உள்ள கொல்லை மேடுகளை தாண்டி மாந்தோப்பும் தென்னஞ்சோலையும் சூழ்ந்து இருக்கும் வாயில் வழியும் வயல் கேணிகளும் தாமரை பூத்த தடாகமும் தெருவின் இருபுறமும் மெழுகி கோலமிட்ட அழகிய இல்லங்களும் கொண்ட வெளி உலகின் கண்களில் படாமல் நாணி தன்னை மறைத்து கொள்ளும் அருமையான பாக்கமே அது. அதன் எழிலுக்கு ஒரு நிகர் உண்டோ? இந்த இடத்தை மீண்டும் காண வேண்டும் என்ற ஏக்கத்தை மங்களத்தால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை. நெடுமூச்சு வந்தது. வெறுப்புடன் சமையல் அறை பக்கம் செல்லும் தாழ்வாரத்துக்கு வரும்போது மங்களம் என்று நாகராஜன் குரல் கொடுப்பது கேட்டது. மணி 10 கூட ஆகலையே, இதற்குள் ஏன் திரும்பிவிட்டார் என்று எண்ணிக்கொண்டே அவள் தாழ்பாலை திறந்தாள். நாகராஜனின் முகம் வாடி கருத்து இருப்பதை கவனித்த மங்களம், என்ன உடம்பு
என்று கேட்டாள் திகிலுடன். நாகராஜன் மனைவியின் மீது தண்ணிய நோக்கை செலுத்தி மெல்ல முறுவல் செய்து, என்னமோ கொஞ்சம் ஜுரம் போல இருக்கு, அவ்வளவுதான், டாக்டரிடம் காட்டினேன், சிக் லீவ் கொடுத்து விட்டார் என்றான். மங்களம் சட்டென்று கணவனின் கழுத்தையும் கன்னத்தையும் தொட்டு பார்த்து, குதியாக குதிக்கிறதே, சட்டையை கழற்றி எறியுங்கள், உள்ளே வந்து படுத்துக்கொள்ளுங்கள் என்றாள். ஆசை கணவனுக்கு ஒரு பத்தினி பெண் செய்யும் தொண்டு மட்டுமல்ல, வாழ்விலே எதையும் தூயதாக வைத்து கொள்ளும் பண்புடைய பெண்ணின் செயலாற்றும் திறனது. மடமடவென்ற பஞ்சனையை தட்டி கட்டிலின் மீது போட்டு சலவை செய்த புது துப்பட்டியை அதன் மீது விரித்தாள். வந்து கம்மென்று படுங்கள் என்றாள் மங்களம். எதற்கு இந்த புது விரிப்பு என்று நாகராஜன் தன் மனைவியின் தொழுவிய தாடையை மெல்ல தட்டி அர்த்தம் துணிக்க கேட்டான். எப்பவும் உங்களுக்கு இப்படி கேலி செய்யத்தான் தெரியும். இப்படி நீங்கள் ஒரு நாளும் தலைவலி என்றோ ஜுரம் என்றோ லீவு போட்டது இல்லை. எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. உங்களை தவிர எனக்கு இங்கே யார் துணை என்று கண் கலங்க சொன்னாள். அசடே, இந்த துளி ஜுரத்துக்கா இப்படி மறண்டு போகிறாய்? வேலைக்கு போனதுமே எனக்கு தலை பளபளவென்று வெடித்து விடும் போல இருந்தது. உடம்பு சரியாக இல்லை என்று வீட்டுக்கு போக உத்தரவு கேட்டேன். அந்த கரடி பயல் அவன் தாடியும் மீசையும் வைத்து கொண்டிருக்கும் பஞ்சாபியானதால் நாங்கள் அவனை அப்படி கூப்பிடுவது வழக்கம். சல் என்று விழுந்து பாசாங்கு பண்ணுகிறாய், கொடுக்க முடியாது என்றான். நான் அதற்கொன்றும் பேசவில்லை. நான் ஒரு மதராசி என்று அவனுக்கு சற்று இளக்காரம். உத்தியோகத்திலே அவனுக்கு அடுத்தபடி நான். ஏதாவது விஷமம் செய்து தன் பதவிக்கு நான் வந்து விடுவேனோ என்ற திகில் அவனுக்கு. எங்கள் சூப்பரண்டன்ட் நல்ல மனிதர். யார் எந்த வேலையில் கெட்டிக்காரன் என்பதை அறிந்தவர். என்னிடத்தில் அவருக்கு தனி பிரீத்தி. இந்த கரடி பயலுக்கா நான் மசியுமாள் போய் ஒரு மேஜையின் மீது படுத்து கொண்டேன். சூப்பரண்டன்ட் எங்கள் இலாக்காவுக்கு எதிர்பாராத வண்ணம் வந்தார். நான் படுத்திருக்கும் காரணத்தை கேட்டுவிட்டு என்னை டாக்டரிடம் அனுப்பினார். டாக்டரும் எனக்கு ஜுரம்தான் என்று சொல்லி மருந்து சீட்டு எழுதி கொடுத்து வீட்டுக்கு போக சொல்லிவிட்டார். ஒரு வாரம் ஹாயாக இருப்பேன் உன்னுடன், நீ கவலையே படாதே என்றான். மங்களம் சமையல் அறைக்கு சென்று சூடாக பார்லி கஞ்சி போட்டு எடுத்துக்கொண்டு நாகராஜனிடம் வந்தாள். அப்போது அவன் நிம்மதியாக ஒரு சிகரெட்டை பிடித்து கொண்டிருந்தான். மங்களம் திடுக்கிட்டாள். இதென்ன மறுபடியும்? இந்த இளவை விட்டு தொலைக்கவில்லையா? இனிமேல் கையால் கூட தொடுவது இல்லை என்று எனக்கு ஆணையிட்டு சொன்னதையெல்லாம் இப்பொழுது காற்றிலே பறக்க விட்டுவிட்டார் போல இருக்கிறதே என்றாள். நாகராஜன் வேண்டிக் கொள்ளும் பாவனையில், இல்லை மங்களம், 4 பேக் குறைவே இல்லாமல் பிடித்தேன். இப்போது ஒரு நாளைக்கு 4க்கு கொண்டு வந்து விட்டேன். இதோ பாரேன், இன்னும் 2 வாரங்களுக்குள் இதையும் கட்டுப்படுத்தி விடுகிறேன் என்றான். இந்த பித்தலாட்டம் எதற்கு? வாக்குறுதி தந்து மீறிவிட்டீர்கள். நேற்று ராத்திரியே இதை நான் கண்டுபிடித்து விட்டேன். உங்கள் வாயிலிருந்து லேசாக இந்த வாசனை வீசியது. எதற்காக என்னிடம் இந்த ஒளிப்பாட்டம்? உங்கள் நன்மைக்குத்தானே சொன்னேன். புகை பிடிப்பவர்களுக்கு புற்றுநோய் வந்து விடுகிறதாம். அப்புறம் உங்கள் இஷ்டம் என்றாள் மங்களம். மங்களத்திடம் மாட்டிக்கொண்ட நாகராஜன் அசட்டு சிரிப்புடன், நேற்று என் பேரில் தப்பில்லை. அந்த சனியன் பிடித்த ரங்கன் போகும் வழியிலே ஒரு வெற்றிலை பாக்கு கடை வைத்திருக்கிறான். உபத்திரவம் பண்ணி ஒன்றை கொடுத்து விட்டான். பாழாக்க மனமே இராமல் தான் அதை பிடித்து தொலைத்தேன். இன்றோடு இதை ஒழித்து விட்டேன். உன் பேரிலே ஆணை என்று பிராயச்சித்தம் செய்து கொண்டான். சரி, போகட்டும். இது எத்தனையாவது புழுகோ? மருந்து கொடுக்கவில்லையா டாக்டர் என்றாள் மங்களம். மருந்து சீட்டு என்னவோ அவர் கொடுத்தார். அப்படி என்ன பிரமாத ஜுரம் என்று வழியிலேயே கிழித்து போட்டுவிட்டேன் சீட்டை என்றான் நாகராஜன். அப்படியானால் என்ன? எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போது எதனாலோ கொஞ்சம் கருகருவென்று இருந்தது. இந்த துளியூண்டு ஜுரத்துக்கே நீ இடிந்து விழுந்து போய்விடுவாய் போலிருக்கிறது. வா, இப்படி என் பக்கத்திலே வந்து உட்கார்ந்து கொள். நாகராஜனுக்கு தன் மனைவியுடன் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. இன்றைக்கு அந்த பசு மாட்டை அந்த மராட்டி பெண் உன் தோட்டத்திலே மேய விடவில்லையா என்றான் நாகராஜன். மங்களம் அவனையே தன் அகன்ற விழிகளால் நோக்கி முகத்திலே சிரிப்பின் ஊற்று குமிழ்க்க எதுவும் பேசாமல் இருந்தாள். என்னவாவது என்னுடன் பேசேன் என்று நாகராஜன் மங்களத்தை இன்னும் தன் அருகிலே இழுத்து கொண்டான். ஜன்னல் நன்றாக திறந்து இருந்தது. யாராவது பார்க்க போகிறார்கள். உடம்பு சரியில்லாத மனிதரா நீங்கள் என்றதும் படுக்கையிலே சற்று நகர்ந்து உட்கார்ந்தான்.
மருந்து போல மங்களம் பக்கத்திலேயே இருக்கும்போது நாகராஜனுக்கு நோய் தீருவதற்கு என்ன தடை? மறுநாளை உடம்பு குணமாகி அவன் முகசவரம் செய்து கொண்டு குளிக்க கூட குளித்தான். அவன் லீவிலிருந்த அந்த 4-5 நாட்களும் மங்களத்தின் மனதை உழுவி எடுத்த ஒரு ஏக்கம் எவ்வளவோ தணிந்து இருந்தது. கணவன் உள்ளத்தை இன்னும் தன் இதயத்தின் நன்மையில் பெற்றாள். வேலையில் சேர வேண்டிய நாளும் வந்தது. இன்பத்தினால் மூண்ட சோம்பலுடன் படுக்கையிலே புரண்டு கொண்டிருந்தான் நாகராஜன். தொழிற்சாலை சங்கு உச்ச ஸ்தாதியில் ஒலித்து படிப்படியாக அதன் ஸ்வரமும் அடங்கிவிட்டது. நாகராஜன் எழுந்திருக்கவில்லை. மங்களம் படுக்கை அறைக்கு வந்து, ஏன்னா சங்கு ஊதியாயிற்று, வேலைக்கு போக வேண்டாமோ, இப்படி படுத்து கொண்டு இருக்கிறீர்களே என்று தன் தாடையை அவன் கன்னத்திலே பதித்தாள். எனக்கு எதனாலோ எழுந்திருக்கவே பிடிக்கவில்லை என்றான் நாகராஜன் சோம்பல் முறித்து கொண்டே. மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது என்றாள் மங்களம் அவன் கழுத்திலே கையை வைத்து பார்த்த. அதெல்லாம் ஒன்றுமில்லை, இந்த கட்டைக்கு ஒரு கேடும் வராது. மங்களம் ஜன்னல் பக்கமாக போய் நின்றாள். வழக்கம் போல 8 மணிக்கு செல்லும் சென்னை எக்ஸ்பிரஸ் தண்டவாளத்தின் மீது உருண்டு ஓடவே அந்த அதிர்ச்சி அறையெங்கும் பரவியது. மங்களம் என்று கனிவுடன் கூப்பிட்டான் நாகராஜன். ஜன்னலை விட்டு முகத்தை திருப்பாமலே அவள், என்ன சொல்லுங்கள் என்றாள். படுக்கை விட்டு நாகராஜன் தன் இனியாளோடு ஜன்னல் அருகிலே வந்து நின்றான். மெல்ல அவள் தோள் புறமாக கையை வளைத்து அவள் தலையுடன் தன் தலையை சாய்த்து, என்ன பண்ணுகிறாய் மங்களம்? இந்த இடம் உனக்கு பிடிக்கவில்லையா? ஊருக்கு போகலாமா நாம் என்றான் புறா கொஞ்சுவது போல. அப்போது மங்களத்துக்கு உண்டான ஒரு உணர்ச்சி, அது இன்பமா வேதனையா என்பது அவளுக்கே தெரியாது. நாகராஜனுடைய மொழிகள் அவள் உடம்பிலே உள்ள அத்தனை நரம்புகளையும் வீணையின் ஜங்காரமென ஒலிக்க செய்துவிட்டன. சற்று நேரம் வரையிலும் இருவரும் தன்மை சுற்றியுள்ள உலகத்தையே மறந்தனர். ஜன்னல் நன்றாக திறந்திருந்தது. காற்று கட்டுக்கடங்காத சிறு பிள்ளை போல அறையினுள் நுழைந்து ஓடி விளையாடியது. சுவரில் இருக்கும் கேலண்டரின் ஏடுகள் கூட பர் பர் என்று திறந்து மூடியது. ஓர் இன்ப கனவில் தோய்ந்து வருவது போலவே இருந்தது நாகராஜனின் குரல். இந்த காடு மலையெல்லாம் தாண்டி ஒரு சின்ன ஸ்டேஷனில் இறங்கி பச்சை வயல்களையும் இருண்ட தோப்புகளையும் ஊடூர சென்று செம்மண் பாதை முடிவடையும் அந்த அழகிய கிராமத்துக்குத்தானே? அரும்பாக்கத்துக்கா? மங்களத்தின் உள்ளம் குதித்தது. அந்த அழகிய ஊரை என்னால் மறக்கவே முடியாத மங்களம். இந்த 2 வருஷங்களாக நான் கவனித்து வருகிறேன். உன் மனசெல்லாம் அங்கேதான். நீ பிறந்து வளர்ந்து விளையாடின இடமல்லவா? உன் அம்மாவையும் அப்பாவையும் நீ பார்த்து நாளாயிற்று. இந்த ஏக்கத்தை நீ வாய் விட்டு சொல்லாமல் போனாலும் உன் கண்களிலே அதை காண்கிறேன் என்றான் நாகராஜன். மங்களத்துக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. கண்ணீர் பீரிட்டு வரவே முகத்தை தாழ்த்தி கொண்டாள். அந்த பழைய சித்திரங்கள் அந்த கண்ணீருக்கு இடையே அவள் உள்ளத்திலே மின்னி மறைந்தன. மஞ்சள் வெயில் மாந்தோப்பிலே இலைகள் எங்கும் தங்க முலாம் பூசுகிறது. செங்கன் குயில் வாய்விடாமல் கூவுகிறது. மாம்பூவின் மனம் எங்கும் வீசுகிறது. இடுப்பில் நீர் ததும்பும் குடத்துடன் வீட்டை நோக்கி அந்த தோப்பு வழியாக 14 வயது பாவை ஒருத்தி தனியாக வருகிறாள். அவளுடைய தோழிமார்கள் சற்று முன்னால் செல்கின்றனர். பறவைகளின் தீன் குரல்களும் அந்தி பொழுதின் அழகும் அந்த பாவையின் உள்ளத்தை பறிகொண்டு விடுகின்றன. அவள் பராக்காக செல்லுகிறாள். புதர் சூழ்ந்த பாதையின் ஒரு திருப்பத்திலே டொக் என்று ஒரு நெல்லிக்காய் அவள் குடத்தின் மேலே விழுகிறது. புதர் மறைவிலே இளைஞன் சிரிப்பு குரல் கேட்கிறது. பாவை புருவம் வளைத்து, எந்த குரங்காது என்கிறாள். மறைந்து இருந்த அந்த இளைஞன் வெளிப்பட்டு, நான் வேணுமென்று அடிக்கவில்லை, உன்மேல் இலக்கு தவறிவிட்டது என்கிறான் குறும் சிரிப்புடன். என்ற அந்த பெண் அவனே சற்று நேரம் உற்று நோக்கி பக் என்று தன் முல்லை முறுவலை காட்டி சிக்கென ஓடிப்போய் விடுகிறாள். ஏன் பேசாமல் இருக்கிறாய் மங்களம்? என்ன நினைவிலே ஆழ்ந்து விட்டாய் போலிருக்கு? நாகராஜன் பக்கமாக திரும்பி, ஒன்றுமில்லை என்றாள். உடனே வெட்கம் அவள் கண்களில் கவிய, பழைய கதை ஒன்று நினைவுக்கு வந்தது என்றாள். ஓ, குளத்திலிருந்து நீ திரும்பி வரும்போது நெல்லிக்காயை நான் உன்மீது விட்டெறிந்தேனே, அந்த கதைதானே? என்னை அப்போது நீ பார்த்த பார்வை, அப்போது நீயும் சரி நானும் சரி நினைத்தோமா ஒரு நாள் இப்படி நாம் உள்ளம் இணைய உடல் சேர புருஷனும் மனைவியுமாக இருப்போம் என்று?
நெல்லிக்காய் தின்ற வாய்க்கு நீரை போல வாழ்விலே இன்பம் காண்போம் என்று நினைத்தோமா என்றான் நாகராஜன். போங்கள், உங்களுக்கு வேறு என்ன பேச தெரியும் என்றதும் மங்களம் நாகராஜனின் தாடையை நெருடினாள். மாமா வீட்டுக்கு லீவுக்காக வந்திருந்தேன். உன்னை அந்த குளத்தங்கரையில் பார்த்ததுமே என் மனதுக்குள் நீயே நிரம்பிவிட்டாய். உங்கள் அப்பாவுக்கும் என் மேல் அபிப்பிராயம் விழுந்தது. மாமாவை கேட்டார், அவரும் சம்மதித்தார். அந்த மாத கடைசியிலேயே அந்த அழகிய ஊரிலே நமக்கு கல்யாணம் நடந்தது. அதற்கு அடுத்தது இந்த பேப்பர் மில்லிலே எனக்கு வேலையாயிற்று. உன்னையும் நான் அழைத்து கொண்டேன். இந்த 4 வருஷங்களாக நானும் தான் பார்க்கிறேன். எனக்கு ஏதாவது கிரேடு உயரும் என்று அந்த பாவி பஞ்சாபி முட்டுக்கட்டை போடுகிறான். இப்படி இங்கே உழைப்பதை விட ஊருக்கு திரும்பி நிம்மதியாக வாழலாம். மாமா தம் ஆஸ்தியை எனக்குத்தான் எழுதி வைத்து விட்டார். 8 ஏக்கரா நன்சை, இறைக்க இறைக்க வற்றாத கிணறுகள் 2. நமக்கு என்ன குறைவு மங்களம்? ஒரு போகம் விளைந்தாலுமே 2 வருஷங்கள் உட்கார்ந்து சோளம் சாப்பிடலாமே. நான் வேலையை விட்டுவிடலாம் என்று உறுதி கொண்டு விட்டேன். அந்த கரடி பயல் இருக்கும் வரையிலாம் நமக்கு என்னமோ ப்ரமோஷன் கிடைக்கவே கிடைக்காது என்றான் நாகராஜன். அனலை வீசும் சூரியன் மேற்கு திசையிலே மலைக்கு பின்னால் மெல்ல தாழும் சமயம். வெள்ளை ஷர்ட் அணிந்து கொண்டு நாகராஜன் பெரும்பு தடியை கையிலே சுழற்றிய வண்ணம் கிளம்பி சென்றான். வீட்டு காரியத்தையெல்லாம் முடித்து கொண்டு மங்களம் மெல்ல பாடிக்கொண்டிருந்தாள். அவள் உள்ளங்கையிலும் கால்களிலும் ஒரு ஊரல். எந்திரம் போல இரைச்சல் மிகுந்த இந்த வியர்த்த வாழ்விலிருந்து தண்ணிய நிழலும் எதர்ச்சியான ஒளியும் நிரம்பிய ஒரு உலகுக்கு செல்ல அவள் இதயம் துடித்தது. அதன் எதிரொலியே பாட்டாக வெளிவந்தது அவளுக்கு. இருட்டுவதற்கு முன்பே வெளியே சென்ற நாகராஜன் திரும்பி வந்து விட்டான். உடம்பில் இருக்கும் வெளுப்பு சட்டையை கலற்றிவிட்டு ஒரு மன நிறைவுடன் மங்களத்தையே நோக்கினான். மங்களம் இத்தனை நாட்கள் பெட்டியிலே தூங்கிக் கொண்டு இருந்த அந்த ஆகாய வர்ண சேலையை அணிந்து கொண்டு இருந்தாள். இந்த எழில் உருவிலே அவளை முதலில் கண்டது அவளை அழைத்து கொண்டு வர ஊருக்கு சென்று இருந்த போது. ஆனால் அப்போது அந்த முகத்திலே உலவிய கலை எங்கே? இப்போது அது வதங்கியே விட்டது. இன்று திடுமென்று மறுமலர்ச்சியை கண்டு அவள் உவகை பூத்தாள். மங்களம், ஒரு முடிவுக்கு வந்துவிட்டேன். நான் வேலையை ராஜினாமா செய்துவிட்டேன் என்றான். தரை மீது சுருண்டு கிடந்த படுகை மீது மங்களம் தொப்பென்று உட்கார்ந்து அப்புறம் என்றாள். அப்புறம் என்ன? அவன் கீழே வேலை செய்ய முடியாது. நாளை மாலை வண்டிக்கே நாம் எப்படியாவது ரயில் ஏறி விடலாம். இந்த 200 ரூபாய் உத்தியோகம் போய்விட்டால் உலகமே அஸ்தமித்து விடுமா? நிலம் இருக்கு, பாடுபட்டு பயிர் வைத்தால் 4 பேருக்கு போட்டு நாமும் சாப்பிடலாமே. வேலையை விட்டு விடுகிறேனே என்று நீ கவலைப்படாதே. எனக்கு இளம் வயது. இந்த பிழைப்பு இராது போனால் வேறு எங்கேயாவது கிடைக்காமல் போய்விடுமா என்று கூறினான். ஐயோ, நல்ல வேலையை விட்டுவிட்டா போவது என்றாள் மங்களம் மிகுந்த மன வேதனையுடன். பின் என்ன மங்களம், நானும் இந்த 4 வருஷங்களாக நல்ல கிரேடு வரும் என்று எதிர்பார்க்கிறேன். ஒன்றுமே நடக்கவில்லை. முன்னை விட எங்கள் முதலாளிக்கு கொள்ளை லாபம் வருகிறது. போனஸோ எதுவும் கிடையாது. எதற்காக நான் உழைக்க வேண்டும்? இன்று இந்த வேலைக்கு தலை முழுக்கு போட்டுவிட்டேன் என்றான். மங்களம் இதையெல்லாம் மௌனமாகவே கேட்டு வந்தாள். கணவனின் சுக துக்கத்தை தழுவியே மனைவியின் வாழ்வும் பிணைப்பட்டு இருக்க வேண்டும். இந்த சோதனை காலத்தில் அவள் எப்படி தனித்து நிற்க முடியும்? மங்களத்தின் உள்ளத்திலே ஒவ்வொரு புறையிலும் இந்த உணர்ச்சிகளை நிரம்பி இருந்தன. அவள் மெதுவான குரலிலானால், ராஜினாமா செய்துவிட்டீர்களா என்றாள். செய்துவிட்டேன். ஆனால் அதை அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும். அதற்காக 2 நாட்கள் இங்கே காத்திருக்க முடியுமா என்ன? அதற்கு அவசியமில்லை என்றான் நாகராஜன். சற்று நேரம் அறையிலே குறுக்கும் நெடுக்குமாக நடந்து நாளை மதியானமே எல்லாவற்றையும் தயாராக கட்டி வைத்து விடலாம். இந்த கட்டில் மேஜையெல்லாம் எதற்கு வந்த விலைக்கு விற்றுவிடும்படி கோட்டீசிடம் சொல்லிவிடுகிறேன். ராத்திரி 8 மணிக்கு வண்டி என்றான் நாகராஜன். பெரிய சாலைக்கு சென்றால்தான் டாக்ஸி கிடைக்கும். அரை மணி நேரம் காத்து இருந்த பிறகு ஒரு டாக்ஸி வந்தது. சமிஞ்சை செய்து அதை நிறுத்தி அதில் ஏறிக்கொண்டு தன் விடுதிக்கு வந்தான் நாகராஜன். பெட்டி படுக்கைகளை பின்புறம் வைத்ததும் மங்களத்துடன் நாகராஜன் காரில் ஏறிக்கொண்டான். திடமென இவர்கள் வீட்டை ஒழித்து கொண்டு போவதை பார்த்து அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் விஷயம் என்னவென்று புரியாமல் அதிசயத்துடன் நோக்கினார்கள். போகின்ற பரபரப்பில் அனசையாவிடம் கூட விடை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. மங்களத்தால் 4 வருஷங்களாக பழகிப்போன சூழ்நிலை விட்டு பிரிந்து போவது அவளுக்கு சற்று சங்கடமாகவே இருந்தது. ஸ்டேஷன் பிளாட்பாரம் சாமான்களுக்கிடையிலே மங்களம் வீட்டிருந்தாள்.
வண்டி 1½ மணி நேரம் தாமதமாக வரும் என்று அறிவிக்கப்பட்டது. நாகராஜன் மங்களத்தை பார்த்து, பூரி ஏதாவது வாங்கி கொண்டு வரட்டுமா? பசித்தது என்றால் சொல்ல. ஸ்டேஷனில் இத்தனை பேர்கள் எதிரிலே எப்படி சாப்பிடுவது என்று கூச்சப்படாதே. பிரயாணத்திலே இதெல்லாம் பார்க்க முடியாது என்றான். எனக்கு பசியே இல்லை. வழியில் எப்படி இருக்குமோ என்று தயிர் சாதம் பண்ணி டிஃபன் கேரியரே வைத்து இருக்கிறேன். பிளாட்பாரத்தின் கோடியிலே கரேல் என்று தென்படும் இருட்டு. தொலைவிலே சிக்னல் மரத்தில் ஜொலிக்கும் சிவப்பு விளக்கு. தொடு வானில் வைரம் போல மின்னும் தாரகைகள். சரி, வண்டி வர இன்னும் 1 மணி நேரம் இருக்கு. எடு பார்ப்போம். நானாவது சாப்பிட்டு கொள்கிறேன். நல்ல பசி எனக்கு. மங்களம் டிஃபன் கேரியரின் மூடியை திறக்க எழுந்திருந்தாள். நாகராஜ் என்று ஒரு குரல் கேட்டது. நாகராஜனை திரும்பி பார்த்தான். அவனுடன் வேலை செய்ய மராட்டி நண்பன் கோட்டீஸ்தான். உன்னை எங்கே எல்லாம் தேடுவத? குவார்ட்டர்ஸுக்கு போனேன். கதவு பூட்டி இருந்தது. விசாரித்தேன். திடுமென்று நீங்கள் ஊருக்கு கிளம்பி போய்விட்டதாக சொன்னார்கள். இதோ ஸ்டேஷனுக்கு ஓடி வந்தேன். நல்ல காலம். ட்ரெயின் 1 மணி நேரம் லேட். இல்லாவிட்டால் உன்னை பார்த்தே இருக்க முடியாது. ஒரு முக்கியமான சமாச்சாரம். இப்படி வா என்று காலியாக இருக்கும் ஒரு பெஞ்சுக்கு அழைத்து சென்றான் அவன். என்ன இது? எங்களிடம் ஒன்றுமே சொல்லாமல் கிளம்பி விட்டாயே? அந்த கரடி பயலுக்கு பயந்தா ஓடுகிறாய்? நீ மத்தியானமே போய்விட்டாயா? அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? நம்முடைய டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரைக் செய்துவிட்டது. டைரக்டரே வந்து அந்த கரடி பயலை காரணம் கேட்டார். அவன் என்னமோ உளறினான். உன் பேரிலும் புகார் எதுவோ சொன்னான். என்ன நடக்குமோ என்று பயந்தோம். டைரக்டருக்கும் அவனுக்கும் வலுத்த வாய் சண்டை மூண்டது. பயல் சட்டென்று ஒரு கடிதத்திலே ராஜினாமா எழுதி கொடுத்துவிட்டு போய்விட்டான். டைரக்டரும் அதை ஒப்புக்கொண்டு விட்டார். சனியன் பிடித்தவன் தொலைந்தான். அப்புறம் அவன் இடத்துக்கு யாரை போட போகிறார்கள்? வேறு யார் இருக்கிறார்கள்? நீதான் சீனியர். இந்த சான்ஸை விட்டு விடாதே. சட்டென்ற மேனேஜரை போய் பாரு. நிஜமாகவா? ஆமாம், உன் பெயரைத்தான் சிபாரிசு செய்திருக்கிறார்கள் என்று மேனேஜருடைய கிளார்க் சொன்னான். உன் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளவில்லையாம். இப்படி நிகழ்ந்ததால் மங்களத்தின் மனதுக்குள் பொங்கி எழுந்த ஒரு இன்பத்தின் இசை தாளம் தவறியோ ஸ்ருதி தப்பியோ செல்லவில்லை. என்றும் போலத்தான் அந்த குன்றுகளும் காடும் ரயில் பாதையும் சாலை ஓரத்து மரங்களும் அவள் வீட்டு ஜன்னல் வழியாக கண்ணுக்கு புலனாயின. உத்தியோக உயர்வினால் இப்போது சற்று சுமாரான குவார்ட்டர்ஸ் அவர்களுக்கு கிடைத்தது. சென்னைக்கு செல்லும் அதே எக்ஸ்பிரஸ் வண்டி தண்டவாளத்தின் மீது விசையாக ஓடுகிறது. அதே பருவ காலங்கள் தான் மாறி மாறி வருகின்றன. தன்னையே மறந்து மங்களம் நிற்கும் அதே ஜன்னல் ஓரம்தான். எத்தனையோ ஆறுகள், காடுகள், மலைகள், ஊர்கள், இவற்றையெல்லாம் தாண்டி இருண்ட தோப்பினுள் நாணத்துடன் தன்னை மறைத்து கொள்ளும் அவள் சிறு வயதில் இன்பம் கண்ட அந்த ஊரின் சித்திரம் மட்டும் அவள் மனதை விட்டு அகலவே இல்லை. அவள் வேற்று நாட்டிலே இருந்தாலும் அந்த ஊரின் பச்சை நிழலே அவள் கண்களில் ஆடியது. அதை பற்றிய இனிய கனவுகளையே அவள் ஒவ்வொரு நாளும் காண்கிறாள். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி அவள் தன் அழகிய பிறந்தகத்துக்கு செல்ல ஏங்கி எதிர்நோக்கி இருப்பாளோ? அன்பானவர்களை, குமாரசுவாமி அவர்கள் எழுதிய இன்பத்தின் இசை சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.